இளைய பெருமாள் அவர்களின் முழு உருவம் இன்னும் சிறப்பாக வர வேண்டும், உடனே சிலையை மாற்றி அமையுங்கள் என்று ஆணையிட்டார். இதுதான் நம்முடைய முதல்வர். எல்லாவற்றிலும் நுட்பமான பார்வை, தொலைநோக்கு பார்வை என்கிற ஆற்றல் மிகுந்த ஒரு முதல்வருக்கு நாம் உற்ற துணையாக இருக்கிறோம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஓரணியில் தமிழ்நாடு, அதுதான் திமுக அணியில் தமிழ்நாடு. எல்லாம் கட்சிகளாக இருப்பார்கள், ஆனால் இந்த அணி ஒட்டுமொத்த மக்களும் திரளுகிற ஓர் அணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக டிராவிடியன் மாடல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரசு மறுபடியும் மலரக்கூடிய ஒரு அணியாக அமையும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக தமிழகம் தழுவிய அளவில் இருப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுகிற 4 வாக்குகளில் 1 வாக்கு சிறுத்தைகளின் வாக்காக இருக்கும். 100 வாக்குகளில் 25 வாக்குகள் சிறுத்தைகளின் வாக்குகளாக இருக்கும். ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழுவும் என்கிற அளவுக்கு நாம் களப்பணி ஆற்றுவோம். 2026 திராவிட மாடல் அரசு மீண்டும் மலர்வதற்கு அனைத்து தமிழர்களும் ஓரணியில் திரளுவோம் என்பதை சொல்லி ஐயா இளைய பெருமாள் புகழை போற்றக்கூடிய வகையில் இந்த நூற்றாண்டு அரங்கத்தை எழுப்பியிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.